ஆனா ரட்சிக்கப்படாத ஒரு ஆளு திருமணம் பண்ணுவது தேவ சித்தமே கிடையாது. முதல்ல நீங்க தெளிவா அறிந்து கொள்ளணும், பெற்றோரும் அறிந்து கொள்ளணும். நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு துணை தேடும் போது முதல் ஆவிக்குரிய அனுபவத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். அப்படின்னா நீங்க இயேசுக்கு முதலிடம் கொடுக்கறீங்கன்னு அர்த்தம். ஆனா நிறைய பேர் பாருங்க, கல்யாணம் ஆகி குடும்பத்துல பிரச்சனை, குழப்பம், சண்டை, சமாதானம் இல்லை. நீங்க ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்ட என்ன சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணி தானே எல்லாம் செஞ்சோம். எல்லா கிறிஸ்தவனும் சொல்றவாது எல்லாம் ஜெபம் பண்ணி தான் செஞ்சு. என்னத்துக்கு ஜெபிச்சீங்க? நகைக்கு ஜெபிச்சீங்க, புடவைக்கு ஜெபிச்சீங்க, கல்யாண கார்டுக்கு ஜெபம் பண்ணீங்க, அதுக்கு தான் ஜெபம் பண்ணீங்க, மாலைக்கு ஜெபம் எல்லாம். ஒழுங்கு பண்றதுக்கு முன்னால இது தேவ சித்தமான்னு ஜெபிச்சீங்களா? ஆண்டவரே என் மகளுக்கு இந்த பையனுக்கு திருமணம் செய்து வைக்கலாமான்னு கர்த்தரிடத்துல கேட்டீங்களா? தேவ சித்தத்துக்காக ஜெபிக்கவே இல்லையே. நம்மளா ஒழுங்கு பண்றோம், நம்மளா ஆசைப்பட்டு செஞ்சுட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி தான் செய்தோம் அப்படின்னு சொல்றோம். தேவ சித்தம் இல்லாம ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாதுன்றது வசனத்துல இருக்குது. அப்போ தேவ சித்தம் ரொம்ப முக்கியம்.